இதில் ராகு காலம் எல்லாருக்கும் கெடுதலை தான் உண்டு பண்ணுமானா கிடையாது. ஒரு ஜாதகத்தில் ராகு யோகியாக இருக்காங்க, நம்ம இப்போ நல்ல அமைப்பில் இருக்காங்க, நம்ம ஏழ்பியில் ராகுடைய நட்சத்திரம் போகுது, ராகு நல்ல பாவகங்களில் இருக்குன்னா அவங்களுக்கு ராகு காலம் தான் பெஸ்ட்டான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அந்த நேரத்தில் எதை பண்ணாலும் பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யமகண்ட வேலை ஆகாது அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த யமகண்ட வேலை ஒருத்தருக்கு கேதுவுடைய நட்சத்திரம் பயணிக்கும் போது இந்த கேது பகவான் நல்ல அமைப்பில் இருந்துட்டாரு அப்படின்னா இந்த யமகண்ட வேலையில் அவங்க என்ன பண்ணாலும் இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, எதிரிகளே கிடையாது. எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை இந்த யமகண்ட நேரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நல்லது கெட்டது ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்திக்க முடியும். உதாரணமாக எனக்கு ஒரு ஒரு நடந்த ஒரு நிகழ்வு இது. எங்கள் ஊரில் ரொம்ப வேண்டியவர்னு வச்சுக்கோமே, அவங்க பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அது டீனேஜ் வயது பொண்ணு. கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லை. வெறும் பால் மட்டும்தான் ஆகாரமாக போய்கிட்டு இருக்குது. ரொம்ப கலக்கமாக வந்து மட்டும் ஜாதகம் பார்த்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த யமகண்ட வேலையில் நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போய் 1.5 மணி நேரம் அந்த பொண்ணு கோயில் பூட்டியே இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சில நேரங்களில் மத்தியான நேரம் ஈவினிங் நேரம் வரும்போது கோயில் சாத்தியிருக்கும். கோவில் சாத்தியே இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோயில் எல்லாமே பக்கத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும், கேட்டு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த பொண்ணை 1.5 மணி நேரம் கொண்டு போய் அங்கே ஒரு வாரம் அதை உட்கார வைங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அந்த ஒரு வாரம் யமகண்ட வேலையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அருகம்புல் மட்டும் விநாயகருக்கு சாத்திட்டு எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தினாங்க. அந்த பொண்ணு 5 நாள்லேயே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அழகாக அடுத்த 6வது மாதம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்தே ஆகணும்னு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு விசித்திரமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த நேரங்களில் பரிகாரங்கள் பண்ணினா நமக்கு நடக்கும். அந்த கண்டத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை இந்த யமகண்ட வேலைக்கு உண்டு.